ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ்புக்கில் எப்படி 0லேருந்து 2 lakhs ஃபாலோவர்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். ப்ளஸ் அதிகமான லைக்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கு எப்படி கொண்டு வர போகிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் தங்களோட டயத்தை வேஸ்ட்டாக அதில் செலவழிக்கிறாங்க. நாள் ஃபுல்லாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சம்மந்தம் இல்லாமல் அவங்களுக்கு யூஸ் இல்லாத பல வீடியோக்களையும் ஃபோட்டோக்களையும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்த பிரபல கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களெல்லாம் தங்களோட வாடிக்கையாளர்களாக மாற்றுறதுக்கு இவங்களோட ஆட்ஸ், அதாவது இவங்களோட விளம்பரங்களை அந்த வீடியோவுக்கு நடுவுலையும் அந்த ஃபேஸ்புக்கில் ஸ்பான்சர் ஆடாகவும் கொடுக்குறாங்க. இது மூலிமா அவங்களோட பிராண்டை மிக பிரபலமாக்குறாங்க இந்த வாடிக்கையாளர்கள் மத்தியில். ஒவ்வொரு நாளும் 1.3 மில்லியன் போஸ்ட் இதில் ஷேர் செய்கிறாங்க. 33% மூத்த குடிமக்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. 15லேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே உள்ளவங்க கிட்டத்தட்ட 66% இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 15லேருந்து 34 வயதிற்கு உட்பட்டவர்கள் இவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இதில் கேம்ஸ் விளையாட இந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் கேம்ஸ் விளையாடுறாங்க. லைவாக ஒரு ட்ரக் யூஸ் பண்ணியோ வேறு சிமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணியோ அவங்க இந்த கேம்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மூலிமா அவங்களுக்கு நிறையா வியூஸ் வருது, நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் ஆகுறாங்க. இதனால் அவங்களுக்கு விளம்பரம் நிறையா அவங்க அக்கௌண்ட்டில் வருது. ஸோ மானிட்டைசேஷன் இதில் பண்ண முடியுது. அதாவது இந்த வயசுக்கு உட்பட்டவர்கள், அதாவது 15லேருந்து 34 வயசுக்குள்ளவங்க ஒரு மாதத்துக்கு 927 மில்லியன் ஹவர்ஸ் இந்த ஃபேஸ்புக்கில் கேம்ஸ் விளையாட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் மொபைல் ஆப்ஸ் ஃபேஸ்புக்கோட இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் இல்லாத ஸ்மார்ட் ஃபோனே இல்லை. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்று வாட்ஸ்அப், இன்னொன்று ஃபேஸ்புக். இந்த ஆப்பை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இந்த ஃபேஸ்புக் மூலியமாக நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த ஃபேஸ்புக்னால் உங்கள் ரிலேட்டிவ்ஸோடையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் எப்போயுமே கனெக்டடாக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட் போடலாம், உங்கள் பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் அப்டேட் பண்ணலாம், அதுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஃபேஸ்புக்கால் நீங்கள் பண்ண முடியும். மேக்ஸிமம் நீங்கள் கனெக்டடாக இருக்கலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸோடையும் அந்த ஃப்ரெண்ட்ஸோடையும். இப்போ ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணலாம், எப்படி அதை பிராண்ட் பண்ணலாம், எப்படி உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஃபேஸ்புக்கில் 2 வெரைட்டிஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒன்று உங்களோட ஃபோட்டோஸை டிஸ்பிளே பண்ணி, அதாவது போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணலாம், ஒரு ஸ்பான்சர் ஆடாக டிஸ்பிளே ஆகும். ரெண்டாவது, ஒரு வீடியோ பார்க்குறப்ப இன்பிட்வீன் அந்த வீடியோக்கு நடுவில் உங்களோட ஆட், ஒரு ஸ்கிப் ஆட் மாதிரி ஒரு வீடியோ டிஸ்பிளே ஆகும். இது இல்லாமல் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுற அந்த வீடியோவை இல்லை அந்த போஸ்ட்டை நீங்கள் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இவ்வளோ ரேடியஸ், அதாவது இப்போ ஒரு ஊர் எடுத்துட்டிங்க, சென்னை எடுத்துட்டிங்கன்னா சென்னையிலேருந்து இந்தந்த ஏரியா மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும். 5 to 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ன்னு சொல்லி நம்ம வைக்கலாம். ப்ளஸ் உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் தான் இருக்கணும், இந்த லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புளாக தான் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே கேட்டகரைஸ் வைஸ் நம்ம அதை செப்பரேட் பண்ணி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் 9 மில்லியன் அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க. இவங்க தங்களோட ப்ராடக்டை ஃபேஸ்புக்கில் ரொம்ப எஃபெக்டிவாக ப்ரொமோட் பண்ணி நல்ல பிஸ்னஸ் பார்க்குறாங்க. ஸோ சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுக்கு. இது மூலியமாக அவங்க பிராண்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரீச் இருக்குது. ஃபேஸ்புக்கில் உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். உங்களோட பேஜ், அதாவது நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி வச்சுருக்கீங்க, இந்த ஃபேஸ்புக்லேயே ஷாப்பிங் கார்ட் மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட பேஜையே ப்ரொமோட் பண்ணலாம். உங்களோட அக்கௌண்ட்டை செப்பரேட்டாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். வெறும் கம்மியான செலவில், ரொம்ப செலவெல்லாம் இதில் பண்ண வேணாம். இப்போ கூகுள் பேனர் ஆட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கம்மியான செலவில் அதிகமான நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இது மூலிமா லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நிறைய கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. 12 மாதத்துக்குள்ளே 1 lakh ஃபாலோவர்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கு எப்படி கொண்டு வர போகிறோம், ப்ளஸ் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதில் எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம், எல்லாமே வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது மூலிமா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான ஃபாலோவர்ஸ் அண்ட் அதிகமான லைக்ஸ், கமெண்ட்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு, உங்களோட பேஜுக்கு கொண்டு வரதை பற்றி தான் வரப்போகிற வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கு வர ஃபாலோவர்ஸை எப்படி கஸ்டமராக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், அவங்க மூலிமா எப்படி நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் பேசின எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வேணும்னா www.mslivetechnologies.com/training அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் ஃப்ரம் 0 to 2 lakhsன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதில் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். பிளாக்ஸ் வேணால் பிளாகோட லிங்க்கும் அதில் இருக்குது. நீங்கள் அதில் போய் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்கில் 0 to 2 lakhs ஃபாலோவர்ஸ் கொண்டு வரதுக்கான அடுத்த வீடியோ நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிவிடுவோம். அதையும் நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.